பந்தயம், சேவல் சண்டை. இந்த சேவல் சண்டை பந்தயத்துல எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கல் சேவல் அதை அழைத்து வருகிறோம். எங்க கிட்ட சேவல், நீ ஒரு சேவலை கூட்டு வா. உன்னுடைய சேவலுக்கும் என்னுடைய சேவலுக்கும் சண்டை பண்ணி போட்டி வைக்கலாம். அதுல யாரு சேவல் ஜெயிக்குதோ அவங்கதான் வெற்றி. எங்க கிட்ட சேவல் இருக்கு, உங்ககிட்ட சேவல் இருக்குதா? சற்று பொறுமையாக இருங்க. ஒரு கல் சேவலை வச்சு நீ ஒரு சேவலை கொண்டு வா. அள்ளிமுத்து 2 சேவலுக்கு போட்டி விடலாம். அந்த சேவல்ல எந்த சேவல் ஜெயிக்குதோ அவங்களுக்கே வெற்றி. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும். பந்தயம் ரைட்டு. இந்த பந்தயத்துல நான் ஜெயிச்சுட்டா நீங்க என்ன செய்யறீங்க, அல்லது நீங்க ஜெயிச்சுட்டா நான் என்ன செய்யணும்? முதல்ல இந்த பந்தயத்துல முதல்ல ஜெயிச்சு காட்டு. பந்தயத்துல அதாவது போட்டின்னா அது ஒரு பந்தய பொருள் வைக்கணும். இந்த போட்டிகளை நீங்க வைக்கிற பந்தயத்துல நான் ஜெயிச்சிட்டேன்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வ? அடி அடின்னு உங்களை அடிச்சு காதையும் மூக்கையும் முனையும் அறுத்து உங்க ஆலயம்மனுக்கு சொல்லி இருக்கிறேன், அவளுடைய பந்தல் வாசலுக்கு முன்னாடி தோரணமா கட்டி தொங்க விடுறோம்னு. இங்க நாடு நகரம் அரண்மனை ஆஸ்தி எல்லாமே எனக்கு. சரி, பட்டயம் எழுதி தரணும். பட்டயம் என்ன கூதிக்கு தெரியுங்க? அக்கா சொல்லு, அவ என்ன எதிர்பார்த்தாலும் இதோ விருதாவளி ஒரு பட்டயம் போட்டு இருக்கு பாரு, இதுலயே எழுதிருக்கிறோம். இந்த ஆரவள்ளி வைக்கக்கூடிய பந்தயத்துல யார் ஜெயித்தாலும் சரி, நாடு நகரம் சொத்து சுகம் நவநீத செங்கோல் முதல் கொண்டு அனைத்திலே ஜெயித்தவனுக்கு வெற்றி. அது மட்டும் கிடையாது, அந்த ஜெயித்த ஆடவனுக்கு எங்களுடைய மகளாகிய பல்வரிசையை பரிசு பெண்ணா கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கறது விருதாவளி பட்டத்தையே எழுதி வச்சிருக்கிறோம். அதனால் இந்த பந்தயத்தின் விதிமுறை இதுதான். ஆனா நீ தோத்துட்டீங்கன்னா நீ எனக்கு அடிமை. அது மட்டுமல்ல, இங்கே அடிமைப்பட்டிருக்கும் அத்தனை அரசர்களுக்கு விடுதலை, என் மாமன் தாய் மாமன் பீமனுக்கு விடுதலை. அப்படியா? நீங்க எல்லாருமே என் கால்ல உளுந்து மன்னிப்பு கேட்கணும். நீ ஜெயிச்சீன்னா எல்லாருக்குமே விடுதலை. கொஞ்ச நேரத்துல அவங்க வீட்டுக்கு போயிடலாம். அப்படியா? சரி, கொண்டு வா பந்தயத்தை. எங்க சேவல்? பாலகுமாரா, சேவல் பேசாது, செய்யும். இதுதான் முருகன் கொடுத்த சேவல். இது பாத்தியா, பச்சை சேவல். பச்சை ஆரவள்ளி, நீ சொன்னது போலவே இதோ என்னுடைய சேவல் தயாராக இருக்கிறது. உன்னுடைய சேவலையும் கொண்டு வா. இருவருக்கும் போட்டி விடலாம். இந்த இரு சேவல்களிலே எந்த சேவல் ஜெயிக்கிறதோ அது இந்த சேவலுக்கு ஒரு பெருமை இருக்கு. இந்த சேவல் என்ன தெரியுமா பண்ணு? கூவகோ கரிக்கோ கோலிய கண்டா குமாலிக்கா. ஆமா, கூவகோ கரிக்கோ கோலிய கண்டா குமாலிக்கா. அந்தகில வெற்றியாக எங்க சேவலே இது, அந்தகில வெற்றியாக எங்க சேவலே. ஆமா, பச்சை நிற பவள நிற சேவல் எங்கிற உன் சேவல் என்ன பண்ணும்? ஏன்னா நோவு வந்த கோழியாட்டு இருக்குது. நல்லா பாருங்க, சேவலாமா? சேவல் இது. ஐயோ பரிதாபத்தை, மக்களுடைய துயரத்தை தீர்க்க வந்த சேவல் இது. தன்னை நம்பி வருவோரை காக்கக்கூடிய நடமாடும் சேவலடி இது. அப்படியா? பார்க்கலாமா? பார்க்கலாமா? வைக்கலாமா? எங்க சேவலானே
நீதானி பந்தயத்தை விடுறீங்க மந்திரம்